ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒயர் ஷார்க்கில் டே 2 டே 1 வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டே 2க்கு போவோம். கொஞ்சம் குயிக்காக நம்ம ஒயர் ஷார்க் முடிச்சுவோம். ஸோ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக நமக்கு ஒயர் ஷார்க் கொஞ்சம் தேவைப்படும், ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் ஒயர் ஷார்க்குள்ளே வந்திருக்கோம். கொஞ்சம் டேட்டாஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுருங்க. கூடவே இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 4 டாபிக் பார்ப்போம். நான் ஒயர் ஷார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து ஒய்ஃபை வந்து காமிக்குது. இதில் நம்ம வந்து இப்போ வந்து டிசிபி போர்ட் மட்டும் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நிறையா போர்ட்லாம் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நம்ம டிசிபி போர்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுவோம். என்மேப்பில் நமக்கு டிசிபி போர்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா -SS யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ST யூஸ் பண்ணலாம். ஓகே, என்மேப் -ST யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கூகுள் வந்து பார்த்தோம் இல்லையா, அதிலே போயிடுவோம். கூகுளே எடுத்துருவோம். google.com. ஓகே, நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிபி போர்ட் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபில்டரில் கூட நம்ம டிசிபி கொடுத்துக்கலாம். டிசிபி கொடுத்து நம்ம ஃபில்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்னென்ன ஃபில்டர் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, நான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, சிங்க்னு ஒரு பேக்கேஜ் சென்ட் ஆகும், அப்புறம் வந்து நம்ம ஆக்ட்னு ஒரு பேக்கேஜ் வரும், அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுன்ட்டு ஒரு பேக்கேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்ருக்கோம். ஆனால் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா டக்குன்னு நமக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ப்ரௌசர் எடுத்துப்போமா, ஸோ இப்போ நம்ம www.google.com போட்டோன்னே நமக்கு வந்து டக்குன்னு நமக்கு வந்து இங்கே வந்து கூகுள் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஆனால் பேக்ரவுண்டில் நமக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாமே சென்ட் ஆகி தான் நமக்கு வந்து அங்கே வந்து ரிசீவ் ஆகுது. ஓகேங்களா, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைனரி கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கோடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பைனரி கோட்ஸில் தான் எழுதுவோம். அந்த மெத்தடில் தான் அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அதை அந்த பக்கம் போக வேணாம். நம்ம வந்து சர்ச் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எதுக்காக நம்ம டிசிபி போட்டு தனியாக நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கம்பெனிஸ்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும். ஸோ ஃபைல் கிளிக் பண்ணி
சேவ் கொடுத்து இதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து இது தேவைப்படும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது ஒய்ஷார்க்கை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக கற்றுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடது இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுளோடது இருக்குது. ஸோ இந்த ஐபி அட்ரஸை நம்ம நேற்று சர்ச் பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட் வீடியோவில். இதே மாதிரி இந்த இதையும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் மட்டும் நமக்கு ஓப்பன் ஆகும், ஏன்னா இது கூகுளோட ஐபி அட்ரஸ், ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்க் பேக்கேஜ், சிங்க் நம்பரு எல்லாமே வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா. இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதையும் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி டிசிபி போர்ட் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், இதுதான் ஃபுல் ஃபார்ம், ஓகேங்களா. இதில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து கிடைக்கிறது. இதில் நமக்கு வந்து என்ன சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்சினா சோர்ஸ் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 6608. அதே மாதிரி டிஎஸ்டி போர்ட் அப்படின்னா 443. சிங்க் பேக்கு ஒன்று சென்ட் ஆகுது, ஆக் பேக்கெட்டும் ஒன்று சென்ட் ஆகுது, லென்த் எதுவுமே இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் கேதர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸி, ஓகேங்களா. டிசிபி போர்ட் நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ 1 செகண்ட், நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு போவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு யூடிபி போமா. யூடிபிக்கு வந்து யூ யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஓகே, இது நான் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து யூடிபி ஸ்கேன் பண்ண போகிறோம், அதனால் நமக்கு வந்து யூடிபி மட்டும் இங்கே வரும். வெயிட் பண்ணுங்கள், யூடிபி ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதில் நிறையா வர்றதுனால நம்ம வந்துட்டு இங்கே வந்து யூடிபி கொடுத்து அதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. இது ஃபில்ட்ரு பார் தான், இது கரண்ட்டில் நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி வர்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா யூடிபி ஃபுல்லாக வந்துருக்கு. ஓகே, யூடிபினா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால், ஓகேவா. இதுலேயும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து சென்ட் ஆகிட்டு வந்துகிட்ருக்கோம். அதுலேயும் வந்து சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து நம்மளோடது இருக்கும், டெஸ்டினேஷனில் வந்து கூகுளோடது இருக்கும். சரி, ஓகே, இது வந்து யூடிபி ஸ்கேன். இந்த மாதிரி இந்த டைப்பில் நம்ம பண்ணி ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து சென்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸ்டாப் பண்ணல, ஸ்டாப் பண்ணிங்கன்னா தான் இங்கே சேவ் பண்ண முடியும். ஓகே, யூடிபி பார்த்தாச்சு, டிசிபி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா இங்கே நமக்கு வந்து சர்வீஸ் வந்து க்ளோஸில் இருக்குது, அன்னோன், ஓகேங்களா. ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ்டு, சர்வீஸ் வந்து அன்னோனில் இருக்குது. யூடிபி கோட் இது வந்து கூகுளோடது, நம்ம கூகுளோடது மட்டும்தான் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். டெஸ்ட் பிஹெச்பி அப்படின்னு போட்டோம்னா நம்ம வந்து வர்னபிலிட்டிஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பின்னாடி நமக்கு ஃப்யூச்சரில் வந்து தேவைப்படும். ஸோ அந்த வெப்சைட்டு தான் நம்ம எடுத்து பண்ண போகிறோம்.
செகண்ட். இங்கே வந்துட்டு நம்ம வந்து யூடிபிஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து ஏஆர்பி. ஸோ ஏஆர்பி இங்கே கிடைக்கிது, அதனால் அது இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா, ஏஆர்பி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் வந்து அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். வெப்சைட் ஓப்பன் ஆகவில்லை. ஓகே, இங்கே லாகின் இருக்குது, லாகினை கொடுத்துருவோம். ஓகே, லாகின் கொடுத்தோன்னே நமக்கு ஒரு லாகின் ஃபார்ம் வந்துருச்சு. நீங்கள் இது வந்து இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வந்துட்டு பப்சூட் யூஸ் பண்ணும்போது வர்னபிலிட்டிஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி இது ரிவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ வந்து இந்த வெப்சைட் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அகெயின் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ரீலோட் பண்ணிடுவோம். ஓகே, சர்ச்சில் ஃபில்டரில் சர்ச் பண்ணதுனால நமக்கு அது மட்டும் காமிச்சிட்ருக்கு. ஓகே, இங்கே வந்து HTTP அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா நமக்கு HTTP லாகின் பேஜில் நம்ம இருக்கிறதுனால அந்த லாகின் பேஜ் வந்து நமக்கு காமிக்குது. ஸோ HTTP அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இது வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் HTTP. HTTPS அப்படின்னா செக்யூர் அப்படின்றது தான் எஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து SSL சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு. தென் நம்ம வந்துட்டு டெஸ்ட் அப்படின்னு போட்டு லாகின் பண்ணுவோம். ஸோ லாகின் ஆகாது. ஓகே, இந்த ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா HTML ஃபார்மெட்டில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வெப் பேஜை. அந்த ஃபார்மெட்டை நமக்கு அப்படியே ஃபுல்லாக காமிக்குது. இங்கே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த மாதிரி தான் கோடு எழுதியிருப்பாங்க எல்லாருமே. ஸோ நம்ம ஏதாவது HTML க்ரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி தான், இந்த மெத்தடில் தான் எழுதியிருப்போம். ஓகே, இங்கே ஃபைண்டில் போயிட்டு நம்ம டெஸ்ட் அப்படின்ட்டு போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, டெஸ்ட்டுன்றது வந்து அந்த வெப்சைட்டோட டொமைன் நேம். ஓகேங்களா, ஆனால் இப்போ நம்ம கொடுத்த அந்த டெஸ்ட் இங்கே வரல. ஃபைன் நெக்ஸ்ட் இல்லை, ஃபைன் நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம், சேவ் பண்ணுறதுனால சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இல்லை, நமக்கு அது வேறு எங்கேயோ ஒரு பேக்கேஜஸில் இருக்குது. HTTP டாட்
request method equal to post. Okay. ஓகே, இதுலேயும் நமக்கு வரவில்லை. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா யூசர் நேம் கொடுத்தோம் இல்லையா, டெஸ்ட்டுன்னு, அந்த யூசர் நேம் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கு. இது ஓகேவா? அதே மாதிரி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ டெஸ்ட்டுன்னு நம்ம கொடுத்தோம் இல்லையா இங்கே, அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை செக் பண்ணி நம்ம பார்க்குறது. அதாவது அவங்க யூசர் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுறது தான் நம்ம இந்த மெத்தடில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து நெட்வொர்க்கில் இப்போ வந்து யாரோ ஒரு ஆள், இது சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒய்ஃபைல வந்து யாரோ ஒருத்தவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ஆர்க்லே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. ஸோ இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகே, இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.